12 வருடங்களுக்கு மேலாக கிடப்பில் இருந்த மதகதராஜா திரைப்படம் இந்த பொங்கல் ரிலீஸுக்கு நாங்களும் போட்டிக்கு வரலாமா என களமிறங்கியுள்ளது. ஜனவரி 12 ரிலீஸ் ஆக உள்ள இப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் கடந்த 5ஆம் தேதி சென்னையில் நடந்தது. அதில் நடிகர் விஷால், இயக்குநர் சுந்தர் சி, இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி என பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் விஷால் மிகுந்த கைநடுக்கத்துடன் குரல் நடுக்கத்துடனும் பேசினார். பேசத் தொடங்கிய சில நிமிடங்களில் இந்த நேரத்தில் படப்பிடிப்பு சமயத்தில் நடந்த ஒரு நிகழ்வை நான் நினைவு கூற விரும்புகிறேன். அது என்னவெனில், விஜய் ஆண்டனி என்னிடம் கூறுகையில், எனக்கு ஒரு பாடகர் தேவைப்படுகிறார், அவர் இனிமேல் பாடவே கூடாது, அப்படி ஒரு பாடகர் நீங்கள்தான் என்றார் என கூறினார். இதை கூறுவதற்குள் விஷாலுக்கு கடுமையான கை நடுக்கமும் உடல் நடுக்கமும் ஏற்பட்டது. மட்டுமின்றி குரலும் நடுக்கத்துடனே இருந்தது. இதை அறிந்த நிகழ்ச்சி குழுவினர் சோஃபா ஒன்றை அவர் அருகே போட்டனர். பின் நிகழ்ச்சி முடியும் வரை சோஃபாவில் அமர்ந்தபடி பேசினார். இது தொடர்பான வீடியோக்கள் இணையத்தில் வைரலான நிலையில் விஷாலுக்கு என்ன ஆச்சு என பலரும் கேள்வி எழுப்பி வந்தனர். பலரும் அவர் விரைவில் மீண்டு வர வேண்டும் என பதிவிட்டு வந்தனர். இதையடுத்து விஷால் தரப்பிலிருந்து, விஷாலுக்கு கடுமையான வைரல் காய்ச்சல் உள்ளது, எனவே அவர் அதற்கான சிகிச்சை பெற்று வருகிறார், அவருக்கு முழுமையான ஓய்வு தேவை, தவறான தகவல் எதுவும் பரவக்கூடாது என அதிகாரப்பூர்வமாக குறிப்பிட்டிருந்தார் மருத்துவர் ராஜ்குமார். இதைத் தொடர்ந்து இன்றைய தினம் நடந்த பிரீமியர் ஷோவில் நடிகர் விஷால் பழைய உற்சாகத்துடன் கலந்து கொண்டார். அவர் பேசுகையில், சென்ற நிகழ்ச்சியில் என் நிலையை பார்த்த பலரும் மெசேஜ் மூலமும் தொலைபேசி மூலமும் என்னிடம் நலம் விசாரித்தார்கள். இந்த அளவுக்கான அன்பை உண்மையில் நான் எதிர்பார்க்கவில்லை. எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளவு அன்புக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன், அடிமையாக இருக்கிறேன். மார்க் ஆண்டனி படத்தில் சொல்வது போல, நான் வீழ்வேன்னு நினைச்சாயா, நான் வீழ மாட்டேன் என்பதைத்தான் சொல்ல நினைக்கிறேன் என கூறியிருந்தார். இது தொடர்பான வீடியோக்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றன. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட அன்புக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், அடிமையாக இருக்கேன். இந்த மாதிரி ஒரு அன்பு நான் எதிர்பார்க்கல. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனதுக்கப்புறம் இத்தனை பேர் எனக்கு மெசேஜ் போட்டு தொலைபேசி மூலிமா எனக்கு பேசி விசாரித்து எப்படி இருக்காரு, குணமாயிட்டாரா அப்படின்ட்டு நிறைய பேர் இல்லை, மொத்த பேரும் மீடியாவில் கேட்டாங்க. அதுதான் 20 வருஷம் என்னை உங்களோட அன்புனால தான் நான் நீடிக்கிறேன் ஒரு நடிகனா. நான் டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல. மதகஜராஜா மொதல் பகுதி முடிஞ்சது. 2வது பகுதி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். இன்னும் நிறைய இருக்குது சுவாரஸ்யங்கள் 2வது பகுதியில். நிறைய பேர் நான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன்னு, அப்போலோ ஹாஸ்பிட்டலெலாம் இல்லை, காவேரி ஹாஸ்பிட்டலெலாம் அட்மிட்டு ஆனேன்னு கூட நினச்சிக்காதீங்க. எந்த ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் ஆகல, நான் சரியாயிட்டேன். ப்ராப்பராக ஐம் பேக் ஆன் ட்ராக். அதான் மார்க் ஆண்டனியில் சொல்கிற மாதிரி, நான் விழுவேன்னு பார்த்தியா, விழவும் மாட்டேன். அந்த வசனம் தான் நான் சொல்ல விருப்பப்படுறேன். இந்த விஷால் பொறுத்த வரைக்கும் என்னோட தன்னம்பிக்கை தான் என்னோட பலம், என்னோட அப்பாவோட தன்னம்பிக்கை தான் என்னோட பலம். இந்த 2 பலம் சேர்ந்து எந்த ஒரு தடை வந்தாலும், எந்த ஒரு சர்ச்சை வந்தாலும் நான் தாண்டி வரேன். இதுக்கு நான் பதில் சொல்லணுன்னு ஏன் நான் சொல்ல வரேன்னா, நிறைய பேர் இவர் 3 மாதம் ஷூட்டிங் வரமாட்டார், 6 மாதம் ஷூட்டிங் வரமாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே நான் நடுக்கம் எதுவுமே இல்லை, கரெக்டாக தான் இருக்குது மைக்கு இப்போது. ஸோ everything is fine. I hope you all enjoy the film. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது செகண்ட் ஹாஃபில். தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட அன்புக்கு. நான் சத்தியமாக சாவர வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன் உங்களோட அன்பை.